Taste the Daily. சென்னை வானகரத்தில் டன் கணக்கில் சாலையில் கொட்டிய ஆயில் கழிவுகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சுரேந்தர். வணக்கம். சென்னை வானகரம் அருகே முறையாக பராமரிப்பின்றி டிப்பர் லாரியில் கொண்டு வரப்பட்ட டன் கணக்கில் ஆயில்கள் சாலையின் நடுவே கொட்டியதால இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு வாகன ஓட்டிகள் சாலையில் விழுந்து காயம் ஏற்படக்கூடிய அபாயமும் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில இருந்து கழிவுகளை ஏற்றிக்கொண்டு டிப்பர் லாரி ஒன்று வானகரம் மதுரவாயில் அடுத்த வானகரம் சாலை வழியாக ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள குடோனை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென சாலையின் நடுவே பிரேக் போட்டதால முறையான பராமரிப்பின்றி டிப்பர் லாரியில கொண்டு வரப்பட்ட ஆயில் கலந்த கழிவுகள் சுமார் டன் கணக்கில் சாலையின் நடுவே கொட்டி விபத்துக்குள்ளானது. இதனால் அந்த சாலை மார்க்கமாக சென்ற வாகன ஓட்டிகள் அடுத்தடுத்து திடீரென ஆயில் கழிவுகளில் சறுக்கி சாலையின் நடுவே விழக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போரூர் போக்குவரத்து போலீசாரும் மதுரவாயில் போக்குவரத்து போலீசாரும் துரிதமாக செயல்பட்டு உடனடியாக சாலையின் நடுவே கொட்டப்பட்டிருந்த ஆயில்களை தனியார் லாரியில் வந்த தண்ணீரை நிறுத்தி சாலையில் தண்ணீரை பீச்சி அடித்து உடனடியாக ஆயில் கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனால அந்த பகுதியில பெரும் அசம்பாவிதம் என்பது தவிர்க்கப்பட்டது. போக்குவரத்து போலீசார் துரிதமாக செயல்பட்டு சாலையின் நடுவில் டன் கணக்கில் கொட்டப்பட்டிருந்த கழிவுகளை விரைந்து அப்புறப்படுத்தியதால பெரும் அசம்பாவிதம் அந்த பகுதியில் தவிர்க்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த பகுதியில மதுரவாயிலில் இருந்து பூந்தமல்லி நோக்கி செல்லக்கூடிய சாலை, அதே போன்று பூந்தமல்லியில் இருந்து மதுரவாயில் நோக்கி செல்லக்கூடிய சாலையின் இருபுறங்களிலும் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டது. பின்னர் துரிதமாக செயல்பட்டு போக்குவரத்து போலீசார் சாலையின் நடுவே இருந்த கழிவுகளை அப்புறப்படுத்தி தற்போது இந்த விபத்துக்கான லாரியை பறிமுதல் செய்து வாகன ஓட்டியிடம் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் இருந்து முறையான பராமரிப்பின்றி ஸ்ரீபெரும்புதூர் குடோனுக்கு எடுத்து செல்லப்பட்ட ஆயில் கழிவுகள் சாலையில் நடுவே கொட்டப்பட்ட சம்பவத்தால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதோடு வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இது போன்று பராமரிப்பின்றி கொண்டு வரக்கூடிய லாரிகளை முறையாக ஆர்டிஓ அதிகாரிகள் ஆய்வு செய்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பகுதியில் எழுந்திருக்கிறது. நன்றி சுரேந்தர், கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு. Taste the Daily.